நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்துட்டு இப்போ எப்படி தூங்குறான்னு பாருங்க. நல்லா தூங்குறா. எவ்வளோ நேரம் நைட்டில் தூங்குன்ன அவளால் கொஞ்சம் கூட தூங்க முடியலை. என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, நல்லா தூங்கிட்டேன் போலையா? ஏ ராதா, தூங்கு பேசாம, எழுந்திருக்காத. ஐயோ அண்ணி, உங்க மடியில வேற படுத்திருக்க, உங்களுக்கு நல்ல கால் வலிக்கும் போலையா? அப்படி ஏதாவது உன்ட்ட நான் சொன்னேனா? அதெல்லாம் ஒன்றும் வலிக்கல, நீ பேசாம தூங்கு. அதுக்கு இல்ல அண்ணி, பேசாம படுத்துறேங்கல்ல, எனக்கு காலெல்லாம் ஒன்றும் வலிக்கல, புரியுதா? சரிங்க அண்ணி. நைட்ல எல்லாம் கொஞ்சம் கூட தூக்கம் வரல பாத்தீங்களா? காலையில தான் தூக்கம் கடுமையா சுக்குது. அண்ணி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா ராதா, இனிமேதான் சாப்பிடா. அண்ணி, அப்ப நீங்க இருங்க, நான் உங்களுக்கு போய் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். அட, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன் நீ? உனக்கு பாக்குறதுக்கு நான் இங்க வந்திருந்தோம்னா நீ எனக்கு சமைச்சு எடுத்து தர போறியா? கொஞ்ச நேரம் நீ அமைதியா தூங்கு, அது போதும். இல்ல அண்ணி, நீங்க சீக்கிரமாவே சாப்பிட்டுருவீங்கல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலையில் டீ குடிச்சதே வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிடலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் சாப்பிடுவோம். உனக்கு ஏதாவது பசிக்குதா எப்படி? இல்லை அண்ணி, எனக்கு சுத்தமாக பசியே கிடையாது. அப்போ பேசாம தூங்கு, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். சரிங்க அண்ணி. ராதா. வாங்க அனுக்கா. என்னாச்சு? ராதா இப்பதான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கா. அண்ணி, என்ன அண்ணி, என்னாச்சு? ஒரு நிமிஷம் எழுந்திருச்சு வா, அம்மா கூப்பிடுறாங்க. அத்தை கூப்பிடுறாங்களா? அண்ணி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு எஞ்சா தலை ஒரு மாதிரி இருக்கும். நல்லா தான் நடிப்பா. வெயிட் வேலை பார்க்காததுக்கு இது ஒரு நல்ல சாக்காயிடுச்சு இவளுக்கு. அங்க அம்மா என்னன்னு பார்த்தோம்னா சமையல் பண்ணாம என்ன சாப்பிடான்னு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. இவ என்னன்னா நல்ல மடியில படுத்துட்டு ஜாலி பண்ணிட்டுல இருக்கா. இதுக்கு இடையில மேடமுக்கு ஒரு சர்வெண்ட் வேற. அனுக்கா, என்னாச்சு? எதுக்கு கூப்பிடுறாங்க உங்க அம்மா? எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லணுமா? இல்ல, கேட்க தானே செய்யறேன். ஏ ராதா, நீ படுக்க வேண்டியன, எதுக்கு எழுந்திருச்ச? இருக்கட்டும் நீ, பரவாயில்ல. அனு, நீ என்னாச்சு? அத்தை எதுக்கு கூப்பிடுறாங்க? சமையல் வேலை பார்க்க கூப்பிடுறாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே தூங்கிட்டு இருந்தா சரி வருமா? என்ன நீ சொல்றீங்க? எனக்கே முடியலன்னு நான் கொஞ்ச நேரம் படுக்கலான்ட்டு படுத்திருக்கேன். நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. இங்க பாரு ராதா, நீ இப்படியெல்லாம் இருக்கணும்னா உன் வீட்டுல போய் தான் இருக்கணும். இங்க வச்சுட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதே சரி வராது, பாத்துக்கோ. அண்ணி, எவ்வளவு கோவமா இருக்கீங்களா? நான் எதுக்கு உன் மேல கோவமா இருக்க போறேன்? நீ நடந்துக்கிற விதம் எதுக்குமே எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமா பிடிக்கல. காணாததுக்கு பூமிக்கா வேற இங்க கூட்டு வச்சிருக்க. இது என்ன ஓ வீடா? ஏன்க்கா அப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது முடியலன்னா உங்க அம்மா வந்து இருக்கதானே செய்யறாங்க. அந்த வீட்லயே வந்து உங்க அம்மா இருந்து உங்களுக்கு எல்லா சேவையும் செஞ்சாங்க. அதுக்கெல்லாம் யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? நீங்க ராதாக்கு ஒரு நாள் தான் நாங்க தங்க வந்தேன், அதுக்குள்ள இப்படி சொல்றீங்க? அந்த வீடும் இந்த வீடும் ஒன்னா? உனக்கு ஏதாவது தேவையா இருந்தா நீ ராதாவை கூட்டிட்டு போய் கவனிக்கணும். அதை விட்டுட்டு இங்க வச்சு என்னத்துக்கு? நான் இங்க வந்து இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இங்கெல்லாம் டேரா போடுறதுக்காக வரல. ஒரே ஒரு நாள் ராதா ஆசைப்பட்டாளங்கிறதுக்காண்டி மட்டும்தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். நீங்க இப்ப கூட சொல்லுங்க, நான் கிளம்புனா கிளம்பிடுறேன். அண்ணி, நீங்க எதுக்கு கிளம்பணும்? இருங்க. ஏய், என்ன என்னன்னா என்ன அதிகாரம் பண்றீங்க? எங்க அண்ணி என்ன பார்க்க வந்திருக்காங்க. அவங்க இங்க இருக்கதும் போறதும் அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம். அதுல நீங்க எப்படி தலையிடலாம்? ஏன்னா இது என்னோட வீடு, அதனால நான் தலையிடுவேன், தலையிடாமலான்னு இருப்பேன். அது ஏன் இஷ்டம். இது உங்களோட வீடு இல்ல, இது இனிமே என்னோட வீடு. இந்த வீட்ல யார் வரணும் போகணும்ங்கறத நானும் முடிவெடுக்கலாம். இவ்வளவு திமிரு இருக்கும் என்கிட்ட? இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க ராதா நீ? ஆமா நீ, உங்ககிட்ட இருந்து அப்படிப்பட்ட வார்த்தை தான் வருது. அப்ப நீங்க ரிப்ளை இப்படிதான் நீங்க எதிர்பார்க்க முடியும். தேவையில்லாம எங்க அண்ணியை பத்தி ஏதாவது சொல்லாதீங்க. அவங்கள நான் ஒரு நாள் தான் இங்க இருக்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு அவங்க கிளம்பிடுவாங்க. இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் ஆனாலும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. ஓஹோ, அவ்வளவு திமிர உனக்கு? வீட்டு வேலை பாக்குறதுக்கு அவ்வளவு சோம்பற, அதுக்கு தானே ஒரு துணையாள கூப்பிட்டு வச்சிருக்க. பூமிக்கா, பார்த்து பொழைச்சுக்கோ. இவள்லாம் என்னைக்குறான்னு உன்னை காலை கவுத்தி விடுவா, அப்படியாப்பட்டவ. என்ன நீ உங்களை மாதிரி நினைச்சீங்களோ? பூமாரிக்காவை காலை கவுத்தி விட்ட மாதிரி. ஏய், என்ன வார்த்தை பேசுற நீ? பூமாரியே நான் காலை கவுத்தி விட்டனா? என்ன நீ பார்த்த அப்படி? ஆமா, ஒன்னாவே இருந்துட்டு கடைசியில தனியா வந்தீங்கல்ல, அதே பெரிய இதுதான். நீங்க வந்து எங்க அண்ணிய பத்தி என்கிட்ட வந்து சொல்றீங்களா? இங்க பாரு ராதா, பேச்செல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, சொல்லிட்டேன். உங்க பேச்சு தான் ஓவரா இருக்கு. என்ன பத்தி எங்க அண்ணி கிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறீங்க. உண்மைதானே சொல்றேன். இது உண்மை பொய்ங்கிறது எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியும். பூமிகா, நீ கிளம்பு வீட்டுக்கு. அவங்க எதுக்கு கிளம்பணும்? கிளம்பலாம் முடியாது. தேவனா நீங்க கிளம்புங்க உங்க வீட்டுக்கு. எவ்வளவு திமிர இருக்கும். வர வர நமக்கு மரியாதை கூட இவ கொடுக்க மாட்டேங்கிறா. எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா. கூட ஒரு ஆள் இருக்கான்ங்கிற திமிரு. இரு எங்க அம்மா கிட்ட சொல்லி பூமிக்காவை இன்னைக்கே வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கப்புறம் என்ன திமிரில் நீ பேசுறேன்ட்டு நானும் பாக்குறேனே. என்கிட்டயே காட்டுத உன் திமிர. இருக்குடி உனக்கு இன்னைக்கு. நான் வீட்டுக்கு போகணுமாம்ல, அப்ப இது யாரு வீடா? சும்மா வந்து உட்கார்ந்துக்கிட்டு
எங்க வீட்ல இருந்துகிட்டு என்னை வீட்டுக்கு போக சொல்றியா? இரு இரு. ராதா, பாத்தீங்கல்ல திமிர? ச்சே, என்ன திமிர்ல பேசுறாங்கம்மா. இவங்கள மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை இந்த உலகத்துல. இப்படியுமா திமிரா இருப்பாங்க? அனுக்காவை பத்தி தான் உனக்கு தெரியதானே செய்யும். நீ ஏன் அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட? அதுவும் இந்த மாதிரி இருக்க நேரத்துல நீ இப்படி எல்லாம் கோவப்படலாமா? பின்ன என்ன அண்ணி, நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா போயிட்டே இருக்குது. நேத்து இவங்க வந்ததுமே அவர் இவங்க கிட்டதான் கேட்டாங்க, ராதாவை ஒரு 2 மாசத்துக்கு பாத்துக்கிறியான்ட்டு. உடனே நான் என்ன வேலைக்காரியா அப்படி இப்படின்னு தாம் தும்னு குனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு திமிரா பேசுறவங்க இப்ப எனக்கு தேவையில்லாம உங்களை வீட்டை விட்டு போக சொல்லணுமா? அவங்களும் வேலை பார்க்க மாட்டாங்களா? என் கூட இருக்கவங்களையும் பார்க்க விட மாட்டாங்களா? நல்ல கதையா இருக்க. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருக்கிறது எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து எனக்கு சாப்பாடெல்லாம் நீங்க ஊட்டி விட்டீங்க. யார் எனக்கு அப்படியெல்லாம் பார்த்துப்பா? இவங்க பார்த்துப்பாங்களாம்மா எல்லாத்தையும்? என்ன ராதா நீ, நானும் அவங்களும் ஒன்னா? அதான் நீ நானும் சொல்றேன், அவங்க உங்களோட தரத்துக்கு கண்டிப்பா வரவே முடியாதுதான். உங்களையாச்சும் இருக்க விடணும்ல. தேவையில்லாம பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதான் இப்படி எல்லாம் பேசாதான் அவங்க சரி வருவாங்க. வினோத் கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்துடாம, அப்புறம் உன் பாடு ரொம்ப சிக்கல் ஆயிடும் பாத்து. அண்ணி, வினோத்துக்கு என்ன இங்க நடக்கிறது எதுவும் தெரியாதா? நேத்தையே அனு அண்ணி மேல ரொம்ப கோவமா தான் இருக்காரு அவரு. இன்னைக்கு ஏதாவது போய் சொல்லட்டுவேன், அப்புறம் இருக்கு இவங்களுக்கு. நானாச்சும் வாய் வார்த்தையில வீட்டை விட்டு போன்னு சொன்னேன். ஆனா அவரு தரன்னு இழுத்து கையை பிடிச்சிட்டே வெளியே விட்டுருவாரு. அதுக்கு இல்ல ராதா, நீ கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாம்ல. உங்க அத்தை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. இப்ப இவங்க ஒண்ணுக்கு பத்தா போய் அங்க சொல்லி கொடுப்பாங்க. உன் அத்தையை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ போகாட்டா நானாச்சும் போயிருப்பேன். ஏதாவது வேலைக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க. நான் போய் அவங்களுக்கு சமையல் ஏதாவது ஹெல்ப் பண்றேன். நீ வேணா ரெஸ்ட் எடு, நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. அண்ணி, நீங்க ஒண்ணு இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது, புரியுதா? சும்மா வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை நான் இங்க ஒரு நாளைக்கு கெஸ்டா தான் கூப்பிட்டுருக்கேன். இவங்களுக்குலாம் வேலை பார்த்து கொடுக்கணும்னு உங்களுக்கு எந்த அவசியம் கிடையாது. நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. நீங்க கூட நைட்டு என்னோட சேர்ந்து தூங்காம தான் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கும் தூக்கம் தேவைதான். நம்ம அப்புறமா எஞ்சி ஏதாவது சாப்பிட்டுக்கிடலாம், நமக்கு மட்டும் செஞ்சு. ஏன் இவங்க பொண்ணுக்கு என்ன எதுவும் செய்ய தெரியாதா? அம்மாக்கு ஏதாவது பார்த்து கொடுக்க வேண்டியனே. வாய் மட்டும் அங்க இருந்து இங்க வர பேசுறாங்க. இங்க பாராதா, இப்படி எல்லாம் நம்ம பேச முடியாது. இங்க உனக்கு தான் புரியும்ல. சும்மா இருங்க அண்ணி. எப்பவும் குட்ட குனிஞ்சிட்டே எல்லாம் போக முடியாது. வேணா போகட்டும். என்னத்தையும் போய் சொல்லி என்னமே பிரச்சனை பண்ணட்டுமே. எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க அண்ணி. இவ வேற புரிஞ்சுக்காமல பேசுறா. வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? ஏற்கனவே இவங்க தான் இருக்க போறேன்ட்டு வேற சொல்லிட்டா. நம்ம வீட்டுக்கு வந்தாலாச்சும் இவளுக்கு ஏதாவது பார்த்து கொடுக்கலாம், ஏதாவது செய்யலாம். என்ன பண்றது ஒன்றும் புரியல. வினோத்தை பத்தி தெரியாம இவ பேசுறா. அன்னைக்கு ஏற்கனவே அவங்க அம்மாவை ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன கோவப்பட்டாரு. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா இவ இப்படி பேசுறா. அவர் எப்பவுமே அவன் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அண்ணி, சொல்லு ராதா, என்னாச்சு? என்ன ஆச்சு அண்ணி? என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, சரியா விடு. சாரி அண்ணி, உங்களை கூப்பிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அனு அக்கா என்ன எனக்கு தெரியாதவங்களா? நீ ஒரு ஆள், சும்மா இரு. இல்ல அண்ணி, இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கு ஏதாவது சாப்பிட வேணா சொல்லு, நான் செஞ்சு தரேன், சரியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணி. உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க, நான் செஞ்சு தர்றேன். என்ன அண்ணி சிரிக்கிறீங்க? ஆமா பின்ன, நீ பேசுறதுக்கெல்லாம் சிரிச்சுதானே ஆகணும்.